வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்த சூலூர், கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்துல 10 வயசு சிறுமிக்கு நடந்த கொடுமை அப்படிங்கிறது எல்லாரையும் பாதிச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. ஸோ அது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் அவரும் ஒரு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த இதுக்கு உடனடியா அந்த கொல்லப்பட்ட சம்பவம் மனம் கொதிக்க செய்யுது. இதுக்கு விரைவு நீதிமன்றம் மூலமாக அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரணும். அதே மாதிரி அவங்க இழந்த அந்த குழந்தையை இழந்த குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்கணும், இழப்பீடு வழங்கணும். குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் எம்பி, மக்கள் நீதி மய்யம் தலைவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு. இது 2 விதமான கருத்து இருக்கு. இப்ப அதாவது ஒண்ணு என்னன்னா, ஓப்பனாவே நான் கேட்கிறேன், சில ஸ்பேசஸ்லாம் கேட்டேன், அவங்கள என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதாவது என்கவுண்டர் அப்படின்னாலே சட்டத்துக்கு மீறி பண்றது தான், எல்லாருக்குமே தெரியும். சட்டத்துக்கு மீறி தான் பண்ண போறாங்க அப்படின்னு. ஹைதராபாத்ல ஒண்ணு நடந்தது அந்த மாதிரி. அந்த ஒரு ஐடி எம்ப்ளாயியை ரேப் பண்ணி இது பண்ணாங்க. அதுக்கு யாரு பண்ணாங்களோ அவங்கள அதே இடத்துல நிக்க வச்சு கொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க தப்பிக்க பார்த்தாங்க, நாங்க சுட்டோம் அப்படின்னோடனே பொதுமக்கள் அவங்களுக்கு பூவெல்லாம் போட்டு வரவேற்றாங்க. அதாவது இந்த உடனடி நீதி, அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி உடனடியான நீதி, அப்பதான் இவங்க எல்லாம் பயப்படுவாங்க, இல்லைன்னா பயம் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு அந்த மாதிரி போகக்கூடாதுங்க, நம்ம சட்டத்தின்படி தான் பண்ணணும், சட்டம் என்ன சொல்லுதோ. போலீஸுக்கு கோர்ட்ல ஒப்படைச்சு சாட்சியங்களை ஒப்படைச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் கரெக்டே தவிர, போலீஸே கையில கன் எடுக்கிறதுங்கிறது நியாயமா இருக்காது. அது தவறான முன்னுதாரணமா போயிடும். இந்த ஒரு தடவை பண்றதோட விட மாட்டாங்க. இதை மற்ற இடங்கள் நியாயமா போராடுறவங்களை கூட அவங்க என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான 2 விதமான ஒரு கருத்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான இந்த கொடூரமான ஹீனியஸ் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தைகள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடூரமான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் இவங்களுக்கெல்லாம் பயம் வரும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது சட்டத்தின்படி தான் நடக்கணும், சட்டத்தின்படி கோர்ட்ல தான் நடக்கணுமே தவிர போலீஸ் கையில கன்னை கொடுத்து நீ போய் சுடு, என்கவுண்டர் பண்ணுங்கிறது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை என்ன? அரசியல் ரீதியாக நம்ம யாரை விமர்சனம் பண்ணாலும் அது நாகரிகமா இருக்கணும், ஒரு எல்லையை தாண்டி போக கூடாது. அந்த மாதிரி தாண்டி போகும்பொழுது அது தப்பா போயிடுது. இப்ப டிஎம்கேல ஜேம்ஸ் ராஜா அப்படின்னு ஒருத்தர், திருநெல்வேலிக்காரரு, அவர் நம்முடைய முதலமைச்சரை பத்தி தவறா பேசினதுனால அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ஐடி எம்ப்ளாயி போல் இருக்கு. அவர் பேசின வீடியோ பார்த்தா எனக்கே ஷாக்கா இருக்கு. இப்படி இல்லாம பேசுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவ்வளவு தரக்குறைவா, அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள்ல பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நம்ம கருத்துக்களை சொல்லலாமே தவிர அது ஒரு ஆபாசமான வார்த்தையை பேசுறது, கண்ணியக்குறைவா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அரசியல் கருத்துக்களை ரொம்ப நாகரிகமா எடுத்து வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இப்ப அவரை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும், அரெஸ்ட் பண்ண மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. அதாவது ஒண்ணு கவனமா பேசணும், அப்படி இல்லைன்னா கருத்தை தெரிவிக்காம இருந்துறது நல்லது. இன்னைக்கு நடிகர் கார்த்தி அவர்களுடைய பிறந்த நாள். கார்த்தியை பொறுத்தவரைய நல்ல டேலண்டடான, முதல் படம் பருத்தி வீரன்லேயே பிரமாதமா நடித்த ஒரு நடிகர். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து நடிகர் ஆனவர். அமெரிக்கால படிச்சுட்டு மணிரத்னம் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர். அவரை நடிகனாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நடிகனாக்கு அமீர்கிட்ட இது பண்ண உடனே அவர் பருத்தி வீரன் படத்துல பிரமாதமா உடம்பெல்லாம் குறைச்சு அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறி பிரமாதமா நடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ அப்போ அவருடைய சர்தார் 2 படத்துடைய ஒரு போஸ்டர் வந்திருக்கு. பின்னாடி கருப்பசாமி இருக்கு. இவங்க எல்லாமே சாமிக்கு மாலை போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பிக்சர் பார்த்தேன். ஸோ அது கருப்பு ஓடினதுக்கு அப்புறம் இது சாமி சீசனா வரிசையா எல்லா படத்துலையும் பக்தி ரசம் பொங்கி வழியும்னு நினைக்கிறேன். ஒரு காலகட்டம் அந்த காஞ்சனாலாம் வந்தப்ப ஹாரர் படமா வந்தது. அதுக்கப்புறம் அந்த கைதி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேங்ஸ்டர் படமா வந்தது. இது சாமி சீசன் போல் இருக்கு. வரிசையா கருப்பு. சர்தாருங்கிறது ஒரு ஸ்பை படம்ங்கிறாங்க. அந்த ஸ்பை படத்துலயும் சாமி ஸ்டில்லோட போட்டு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாமி சீசன் நினைக்கிறேன். இனிமே பக்தி ரசத்தோட தான் இருக்கும் படங்கள்லாம். இந்த ட்ரெண்ட் முடிகிற வரையே அது ஓடும்னு நினைக்கிறேன். கார்த்தியை பொறுத்தவரைய அவர் உலகநாயகன் கமலஹாசன் மேல் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர். ஸோ அவர் பல தருணங்கள்ல அவர் பாராட்டி பேசியிருக்காரு.
கமல் 60ல எல்லாம் பேசியிருக்காரு, பாராட்டி அவருடைய மருதநாயகம் படத்தை பத்தியும் அந்த எடுக்கப்பட்ட காட்சிகள் அது அந்த விதத்தை பத்தியும் ஒவ்வொரு புது முயற்சியும் நாங்க உங்களை பார்த்து தான் நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். தமிழ் சினிமால வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதே பெரும்பாடு, அதுல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எவ்வளவோ பேர் கமல் மாதிரி ட்ரை பண்ணி தோத்து போயிட்டாங்க. பிரகாஷ் ராஜ் சொந்த படம் எடுக்கிறேன், நான் வித்தியாசமான படம் எடுக்கிறேன்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு. நாசர் ஆரம்பிச்சாரு, நாங்க வித்தியாசமான படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு. நம்ம சங்கர் எஸ்பிலிம்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. இவங்க எல்லாமே கடன் வந்து அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. கமல் ஏன் சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாருன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கதாநாயகன், அவரை நம்பி பெரிய வியாபாரம் இருக்கு. அவர் ஒரு படம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஒரு படத்துல வசூல வாங்கி அவர் வந்து சமாளிச்சிருவாரு. பட் எல்லோரும் அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி முயற்சிகள்லாம் கமலஹாசன் வந்து எல்லோருக்கும் ஒரு முன்னோடியா இருக்காருன்னு சொல்லி நம்ம கார்த்தி பாராட்டி இருக்காரு. கார்த்தி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். இன்னைக்கு மனோரமா அவர்கள், ஆட்சி மனோரமா அவர்களுடைய பிறந்த நாள். அவங்கள பொறுத்தவரைய அவங்கள வந்து பொம்பளை சிவாஜின்னு சொல்லுவாங்க. பொம்பளை சிவாஜி, பொம்பளை கமலுக்கு வந்து நடிகர் திலகமும் ரொம்ப பிடிக்கும், நாகேஷும் ரொம்ப பிடிக்கும். நாகேஷுக்கும் இவங்களுக்கும் சிறு கருத்து வேறுபாடு கொஞ்சம், ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்க. ஆனா கமலுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. இப்போ மைக்கேல் மதன காமராஜன் படத்துல எல்லாம் மனோரமா வந்து ரூபினியோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து நாகேஷ் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு அவினாஷிங்கிற கேரக்டர்ல. ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்குமா. ரெண்டு பேரும் முகம் கொடுத்தே பேசிக்க மாட்டாங்களாம், பட் கமலுக்காக நடிப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி கமலை வந்து ரெண்டு பேருமே பசங்களாவே அவரோட பையனாவே பார்த்தாங்க. அந்த அளவு அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே உலகநாயகன் கமலஹாசன் மீது பாசம். இவங்களை பொறுத்தவரையும் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. நாடக மேடையில நடிச்சு அதுக்கப்புறம் கதாநாயகியா நடிச்சாங்க. அப்புறம் நம்ம இவர் மாலையிட்ட மங்கைன்னு ஒரு படம் எடுத்தாரு நம்ம கவியரசர் கண்ணதாசன். அவரும் செட்டிநாடு தானே, இவங்களும் செட்டிநாடு தான். அவர் வந்து சொன்னாராம், நீ வந்து ஹீரோயினா நடிச்சா 10 வருஷம் தான் உன்னால நடிக்க முடியும், நீ வந்து கதாநாயகியா நடிச்சீங்கன்னா உன்னால 1000 படத்தும் கூட நடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். கவிஞரோட வாக்கு தமிழ்ல சில வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வார்த்தை வெல்லும், சில வார்த்தை கொல்லும். அறச்சொல்லாம் சொல்லக்கூடாதும்பாங்க. அவர் சொன்ன நல்ல வார்த்தை வென்றிருக்கு. நீ 1000 படம் வரையும் நடிப்பேன்னு சொன்னாரு. அவங்க அவர் சொன்னதை கேட்டு காமெடி ரோல் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க 1000 படங்களுக்கு மேல நடிச்சு மாபெரும் சாதனை எல்லாம் பண்ணாங்க. தசாவதாரம் படம்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து கமலை அவ்வளவு தூரம் பாராட்டினாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு வெரைட்டி கொடுத்த, ஒரே படத்துல 10 கேரக்டர் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க கடைசியா பார்த்தது அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க இறந்துட்டாங்க. தசாவதாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அந்த நாகேஷ் இவரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில் இருக்கும். அது ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஜோரா இருக்கும், ரொம்ப ரேர் அது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது, நாகேஷுக்கும் மனோரமாக்கும். பட் கமலுக்காக அவங்க சேர்ந்து இருந்தாங்கிறது தான் உண்மையான விஷயம். வி ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் மனோரமா, ஆட்சி மனோரமா on her birth anniversary today.